சீனிவாசன், தடகள பயினர் கோவை செக்ரட்டரி, கோவை அத்லெட்டிக் கிளப். இந்த 2.5 மாதமாக இருந்த இந்த கொரோனாவினால் நமது தடகள முக்கியமாக விளையாட்டு வீரர்கள், அதிலும் குறிப்பாக தடகள வீரர்கள் மிகவும் சிரமப்பட்டு இருந்தார்கள். இது தற்பொழுது பேரண்ட்ஸ் எங்களுடைய பெற்றோர்களுடைய வேண்டுகோளை ஏற்று அதே போல் இந்த தமிழக அரசு அறிவித்துள்ள ஊரடங்கு, இந்த 5வது ஊரடங்கு சில ரிலாக்ஸேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பொறுத்து நாங்கள் இந்த வெளிப்புற மைதானத்தை அரசாங்கம் கொடுக்கின்ற வழிமுறைப்படுத்தி இந்த சோசியல் டிஸ்டன்ஸில் விட்டு நாங்கள் இந்த பயிற்சியை தொடங்கி இருக்கிறோம். இது ஒரு ஜென்ரல் ஃபிட்னஸ் மாதிரி தான் நாங்கள் ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிருக்கோம். மாஸ்க் ஏன் போடலான்னு கூட கேட்பீங்க. நம்ம ப்ரீத்திங் பண்ணுறப்போ கொஞ்சம் மாஸ்க் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குல்ல, அந்த டைமில் மட்டும் நாங்கள் அந்த மாஸ்க் எடுத்துகிட்டு மற்றபடி அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதல் படி நடக்கிறோம். ஏன்னா இந்த தமிழக அரசு விளையாட்டுத்துறைக்கு பல்வேறு உதவிகளை செய்து வருகிறது. அது குறிப்பாக எந்த மாநிலத்திலும் இல்லாத பரிசு தொகைகளை அளித்து வருகிறது. அதனால் விளையாட்டு வீரர்கள் இதன் மூலம் பல்வேறு வெற்றி வாய்ப்புகளை பெற வேண்டும், வர ஆண்டில் பெற வேண்டும் என்ற நோக்கத்துடனே இப்பொழுதே நாங்கள் பயிற்சியை ஆரம்பித்துள்ளோம். எனது பெயர் சி.வி. மயில்சாமி, முன்னாள் இராணுவ வீரர். நான் கோவை கார்ப்பரேஷன் குத்துச்சண்டை கழகத்தின் பயிற்சியாளராக உள்ளேன். கடந்த 3 மாதங்களாக இந்த கொரோனாவின் தாக்கத்தினால் யாரும் கோச்சிங் பண்ணாதனால, ட்ரைனிங் பண்ணாதனால எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப வீக் ஆகிட்டாங்க. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸு நேஷ்னல் லெவலில் பண்ணவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க, ஸ்டேட் லெவல்லையும் பண்ணுறவங்க நிறையா இருக்கிறாங்க. ஸோ இனிமேலாவது எங்களுக்கு ட்ரைனிங் சான்சஸ் டெய்லி கொடுத்து அவங்கள இன்னும் 6 மாதம் ஃபுல் ட்ரைனிங் கொடுத்தா தான் அவங்க பழைய பாடி ஃபிட்னஸ் கொண்டு வர முடியும். அவங்க அப்படி கொடுத்த பிறகு அடுத்த வர போட்டிகளில் மாநில அளவிலானாலும் சரி, தேசிய அளவிலான போட்டிக்கும் எனது மாணவர்களை அனுப்ப வேண்டும் என்று ரொம்ப விருப்பமுடன் ஈகனஸுடன் இருக்கிறேன்.